பெங்களூர் வந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் பக்கெட் லிஸ்ட்டில் போட்டு வச்ச ஊரை ஒரு நாள் கூட போய் நாங்கள் பார்த்ததே கிடையாது. தம்பிக்கு ஸ்கூல் இருக்குது, இல்லைனா எனக்கு டயர்டாக இருக்குன்னு இப்படியே நாள் வந்து போயிடுச்சு. இவரும் கூட்டு பார்த்துட்டு சலிச்சு போயிட்டார். இந்த வருஷம் தான் சரி மறுபடியும் வா போகலாம், ஏதாவது ஒரு நாளாவது போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஷத்துக்கு தான் சம்மர் வெக்கேஷன் ஆயா வீட்டோட போயிடுச்சு இல்லையா, எங்களுக்கு தான் வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. அதனால் சரி தம்பி வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போகலான்னு பிளான் பண்ணி நாங்கள் வந்து நந்தி ஹில்ஸு ஈஷாலாம் போயிட்டு வந்திருந்தோம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ஈஷா போயிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அப்போல்லாம் வந்து லேசர் ஷோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம், கிட்டக்கெல்லாம் போகவே இல்லை. பட் இந்த வாட்டி பெங்களூரில் இருக்கிற ஈஷாவுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப ப்ளசண்ட்டாக, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த இடத்த விட்டு வரதுக்கு மனசே இல்லை, அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம் ரொம்ப நேரமாக. ட்ரிப்பை காலைல 5 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணதுனால டீ கூட குடிக்காமல் கிளம்பிட்டேன்னா, அதனால் மதியம் போல் நல்லா பசி எடுத்துக்கிச்சு எங்கள் எல்லாருக்குமே. தம்பி குட்டிக்கு மட்டும் கொஞ்சமாக பிஸ்கெட் கொடுத்து ஏதோ அவனை சமாளிச்சிட்டேன். அப்புறமா சரிவா சாப்பிட்லாம் சொல்லிட்டு எங்களை ஒஸ்கோட்டே போயிட்டு அங்கே போய் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த எத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.